வெல்கம் டு ஐலேஸ் ஜனா vlog. எல்லாரும் எப்படி சுகமாக இருக்கிறீங்களோ நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம். நீங்கள் எல்லாரும் நல்ல சுகமாக இருக்கணும்னு சொல்லி இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு இன்றைக்கு எங்கள் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, இன்றைக்கு நாங்கள் பூசணிக்காயில் ஒரு கறி தான் வைக்க போகிறேன். இதை எல்லாருக்குமே பூசணிக்காயில் கறி வைக்க தெரியும். இன்றைக்கு நான் இதை வித்தியாசமான முறையில் நான் அதை செய்ய போகிறேன். எப்படி செய்ய போகிறோம்ன்றதை இந்த காணொலிக்குள்ள போயிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலுக்கு யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வந்ததுங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது எங்களுக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு வாங்கோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பூசணிக்காயை அளவளவான துண்டுகளாக வெட்டி எடுத்துருக்கிறேன். அதுக்குள்ளே தேவையான அளவு உள்ளி, தேவையான அளவு வெங்காயம், தேவையான அளவு பச்சை மிளகாய், ரம்பை இலை, பெருஞ்சீரகம் அதில் நான் இடித்து போடுறேன், கொஞ்சமாக கருவேப்பமிலை. இப்போ இது கூட நாங்கள் கொஞ்சமாக மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் போட்டுக்கொள்கிறோம். வெந்தயமும் கொஞ்சம் போட்டுக்கொள்கிறேன். அதோட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பட்டை, தேவையான அளவு உப்பு எல்லாமே போட்டுட்டு பூசணிக்காய் அவிகிற அளவுக்கு தண்ணியை தேவையான அளவு தண்ணியை விட்டுக்கொள்கிறேன். அதை வடிவாக இருக்க கலந்து போட்டு நாங்கள் இப்போ இதை அவிய விடுவோம். பார்த்திங்கன்னா பூசணிக்காய் அவிஞ்சு வந்துட்டுது. பூசணிக்காயில் நாங்கள் மசிக்காமல் இப்படியே வச்சு சாப்பிட்றது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு தேங்காய் பால் முதலாம் பால் விட்டுக்கொள்கிறேன். இதுக்குள்ளே நாங்கள் எங்களோட உரைப்புக்கேற்ப மிளகு தூளையும் சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ எல்லாத்தையும் நல்ல வடிவாக கலந்து விடுவோம். ஒரு குறைஞ்ச நேரத்தில் நல்ல சுவையான ஒரு பூசணிக்காய் கறியை தயார் செய்திருக்கிறேன். பாருங்க, நல்லா சூப்பராக வந்திருக்குது. மதிய சாப்பாட்டுக்கு நல்ல டேஸ்ட்டாக சாப்பிட்டு கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். பாய் பாய்.